புரட்சி கலைஞர் அன்பு தலைவர் எங்களை போன்ற கலைஞர்களெல்லாம் வாழ வைத்த தெய்வம், மனித தெய்வம் கேப்டன் ஐயா விஜயகாந்த் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே தலைவராக இருக்கும்போது நான் அவரோடு 3 வருஷம் செயற்குழு உறுப்பினராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியம் கிடைத்தது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை பார்ப்பது அரிது. அவர்கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி நடிகர் சங்கத்தில் தான் நான் கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்றேன் உங்கள் தலைமையில் அப்படின்னு சொன்னேன். அப்படியா பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லி உடனே மேனேஜரை கூப்பிட்டு இவருக்கு மண்டபம் கொடுங்கன்னு கேட்டாங்க. இல்லை சார் அந்த டேட்டில் வந்து மண்டபம் வேறு ஆளுக்கு கொடுத்துருக்கோம், ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. உடனே புரட்சி கலைஞர் அவர்கள் அந்த ஃபிக்ஸ் பண்ணவங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுங்க, இல்லாட்டி வேற ஏதாச்சும் பெரிய மண்டபத்தை புக் பண்ணி கொடுங்க, பெஞ்சமினுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கல்யாணம் நடக்கணும், அது நான் என் தலைமையில் தான் நடக்கணும்னு சொல்லி புரட்சி கலைஞர் ஆணையிட்டு 1 பைசா வாங்காம என்னுடைய கல்யாணத்தை என் கல்யாணத்தை நடிகர் சங்கத்தில் ஜாம் ஜாம் நடத்துற அந்த தெய்வத்தை நான் இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கேன். நல்லபடியா இருந்த மனுஷனை பார்த்தேன். இன்னைக்கு இப்படி அவர் போவார்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அவர் இருந்திருந்தாண்டா இன்னைக்கு நடிகர் சங்க கட்டடம் ஜாம் ஜாம்னு இருந்திருக்கும். ஆனா தென்னிந்திய நடிகர் சங்க கடனை யாராலையும் அடைக்க முடியலைங்க. என் புரட்சி கலைஞர் கேப்டன் வந்தாங்க, தலைவர் பதவியை ஏத்து ஒரே வருஷத்துல அந்த தென்னிந்திய நடிகர் சங்க கடன் மொத்தத்தையும் அடைச்சு 12 கோடி ரூபாய்க்கு மேல இருப்பு வச்சுட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு அந்த இருப்பெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. நடிகர் சங்க கட்டடம் பாதியிலே நிக்குது. அவர் மட்டும் தலைவரா இருந்திருந்தா எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் நடிகர் சங்க மெம்பர் எல்லாருக்கும் சொந்த வீடு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இதயம் இன்னைக்கு மறைந்தது. தமிழ்நாட்டுக்கே பேரிழப்பு, தமிழக மக்களுக்கே பேரிழப்பு. அப்பேற்பட்ட ஒரு எங்களது கேப்டன் அவர்கள், அவருடைய ஆன்மா இறைவனிடத்தில் சேரும்படி நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் டிவி வடிவேல் பீட்டர் காமெடி நடிகர். நாங்கள்லாம் இன்னைக்கு மேடை கலைஞர்கள்லாம் இருந்து நாங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கோன்னா கண்டிப்பாக கேப்டன் சார் தான். ஏன்னா நிறையா நிகழ்ச்சி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க அவர் மாதிரி பண்ணாதீங்க, இவர் மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளே பெருமைப்படுத்தக்கூடிய ஒரே கலைஞர்கள்னால் மேடை கலைஞர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நாங்கள் இன்றைக்கி இழந்துட்டோம். எப்போ அவரை நாங்கள் பார்க்க போனாலும் வந்திருக்க அத்தனை கலைஞர்களுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் என்ன ஏதுனுங்கிறதே கேட்பார். அப்படி ஒரு மனித தெய்வம் இன்றைக்கி இல்லை. நான் ஒரு 2 தடவை பார்த்துருக்கேன். பேசும்போது அவ்வளோ ஒரு புன்னகையாக இருக்கும். பெரியவங்க சின்னவங்க எல்லார்ட்டையும் அன்பாக பேசக்கூடியவர். அப்படி ஒரு தெய்வம் இன்னைக்கு இல்லைங்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு எல்லாம் தலைவரில் பார்க்கவே முடியலைங்க. நடிகர் சங்கம் எங்கே இருக்குன்னே தெரியல. ரொம்ப எப்படி கண்டிப்பாக எல்லா இதுலேயும் ஒரு தப்பு நடந்தால் ஏற்றுக்கக்கூடிய ஒரே தலைவர் அப்படின்னா கேப்டன் தான். அந்த கேப்டன் இன்னொருத்தர் யாருக்கும் வைக்க முடியாது, இன்னொருத்தர் வரவும் முடியாது. கேப்டன் தான். ரொம்ப நன்றி.